ஹாய் ஹாய்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற படம் காந்தா. சினிமா நடிகருக்கும் அவரை உருவாக்கிய இயக்குனருக்கும் இடையான ஈகோவை மையப்படுத்திய கதைதான் காந்தா. தன்னை ஆளாக்கிய சமுத்திரக்கனியின் கனவு படத்தில் நடிக்கும் துல்கர் சல்மான் திடீரென விலகுகிறார். பல ஆண்டுகளுக்கு பிறகு சமரசமாகி வரும் துல்கர் சல்மான் படத்தின் கிளைமை காட்சியை மாற்ற நிர்பந்திக்கிறார். கனவு படம் தான் எழுதிய கிளைமை காட்சியுடன் தான் முடிவு பெற வேண்டும் என உறுதியாக கணிக்கும் சமுத்திரக்கனி கதாநாயகியாக நடிக்கும் பாக்யஸ்ரீ போஸை வைத்து துல்கர் சல்மானை கோவமூட்டி பார்க்கிறார். ஒரு கட்டத்தில் துல்கர் சல்மானுக்கும் பாக்யஸ்ரீ போஸுக்கும் இடையே காதல் பற்றி கொள்கிறது. இதனால் ஆத்திரமடையும் சமுத்திரக்கனி தனது கிளைமை காட்சியை எடுக்க தீவிரம் காட்ட, அதற்கு போட்டியாக துல்கர் சல்மானும் முட்டுக்கட்டை போட விளைவுகள் விபரீதமாகிறது. யாருடைய ஈகோ வெற்றி பெற்றது, யார் நினைத்தது போல் படம் முடிந்தது என்பதே மீதிக்கதை. ஏமாற்றம், அவமானம், கோபம், ஏக்கம், காதல் என எல்லா பரிமாணங்களிலும் பிரமிக்க வைக்கும் நடிப்பை காட்டி அசத்தியுள்ளார் துல்கர் சல்மான். காட்சிக்கு காட்சி அவரது நடிப்பு நேர்த்தி. நிச்சயம் விருதுகளை எதிர்பார்க்கலாம். துல்கர் சல்மானுக்கு இணையாக நடிப்பில் வெளுத்து வாங்கியுள்ளார் பாக்யஸ்ரீ போஸ். அழுகையில் வரும் அவரது அகோர சிரிப்பு மிரட்டல். வழக்கம் போல அறிவுரை சொல்லி செல்லாமல் நடிப்பில் அடடா சொல்ல வைத்துள்ளார் சமுத்திரக்கனி. ராணாவின் நடிப்பு கொஞ்சம் கடுப்பேற்றவே செய்கிறது. காயத்ரி சங்கர், நிழல்கள் ரவி, ரவீந்திர விஜய், ஆடுகளம் நரேன், வையாபுரி, பக்ஸ்கஜியஸ், நாகேஷ் ஆகியோரின் நடிப்பில் குறைவில்லை. டானி சஞ்சஸ், குளோபஸ் ஒளிப்பதிவும் ஜீனு சுந்தரின் இசையும் அந்த காலத்துக்கு கூட்டி செல்கிறது. கனமான திரைப்படத்துக்கு பலமாகவும் அமைகிறது. இரண்டாம் பாதியின் தொடக்கத்தில் சற்று தொய்வு இருக்கிறது. படத்துக்குள் வரும் படப்பிடிப்பு காட்சிகளை கொஞ்சம் குறைத்திருக்கலாம். பரபரப்பான திரைக்கதையில் வேகத்தடை வேண்டாமே. நாடக பாணிகள் இருந்தாலும் சுவாரஸ்யமான காட்சிகளின் தொகுப்பாக ரசிக்க வைத்திருக்கிறார் இயக்குனர் செல்வமணி செல்வராஜ்.